சமீபத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையின் பொழுது நீங்கள் ஆற்றிய அந்த பணிகளுக்கு எங்கள் அனைவரது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிகப்பெரிய மழை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. 3ஆம் தேதி நான் சேலத்தில் இருந்தேன். சேலத்தில் இளைஞரணி மாநாடு இப்போ நடக்கிறதா இருந்துச்சு. அதனுடைய ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக நான் சேலத்தில் இருந்தேன். 3ஆம் தேதி இரவு மழை ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்க எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செஞ்சு விட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து விமான நிலையத்துக்கு வந்து அப்போ நிறைய பேர் சொன்னாங்க விமானத்தில் போறாங்க, சென்னையில் இறங்கவே முடியாது அப்படின்னு. அந்த அளவுக்கு இங்க காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நானும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் என்னோட இருந்த நம்முடைய இயக்கத்தினரும் பரவாயில்ல எனக்கு சென்னைக்கு போகணும்னு சொல்லி 8 மணிக்கு ஃபிளைட்டு, இரவு 8 மணிக்கு 8 மணிக்கு ஃபிளைட்டை பிடிச்சி இங்க 9 மணிக்கு இறங்க வேண்டிய ஃபிளைட்டு இறங்க முடியாம ஃபிளைட்ல இருக்கவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபிளைட் ஆட ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு இங்க இறக்குனாங்க. இறக்குற உடனே நேரம் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போல, அங்கிருந்து நேரம் நம்ம தொகுதிக்கு தான் வந்தேன். இரவு 11 மணிக்கு நம்முடைய சிஸ்டர் சொன்னார்கள் 11 மணிக்கு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி ஒரு நள்ளிரவு ஒரு 2 மணிக்கு அப்ப மழை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அவர் சொன்னது போல நடேசன் சாலையில் நாங்க இறங்கி அதுக்கு மேல வண்டி போக முடியாதுன்ட்டாங்க. இறங்கி நடந்து போகும்போது எங்களுக்கு முன்னாட அங்க இருந்து அந்த பணிகளை செஞ்சு கொண்டிருந்தது களப்பணியாளர்கள் ஆகிய நீங்கள் தான். நானே பார்த்து வேந்து போயிட்டேன். இன்னும் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்மளாலே வர முடியல, இவங்க எப்படி இவ்வளவு தைரியமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு அவங்களெல்லாம் அழைச்சு அவங்களுக்கு தேவையானவெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். எனவே அந்த நேரத்தில் சென்ற 2015ஆம் ஆண்டு இதே போல ஒரு பெருவெள்ளம் வந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ சென்னை மாநகரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஒரு மூழ்கி இருந்தது. சகஜ நிலை திரும்புறதுக்கு 10 நாள் ஆச்சு. ஆனா இந்த புயல் மழை வெள்ளத்துல 3 நாட்கள்ல சகஜ நிலைக்கு வந்திருந்தா அதற்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களாகிய நீங்கள் தான். வெள்ள நீரை வெளியேற்றியது, உடனடியாக மின் சேவையை வழங்கியது, புயலால் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தியது, வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை உடனடியாக சுத்தம் செய்தது என்று நீங்கள் மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் பதிந்திருக்கக்கூடியது. உங்களுடைய அந்த பணிகளுக்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தலை வணங்குகிறோம். அந்த வெள்ள நேரத்திலையும் நானா இருக்கட்டும், அண்ணன் தயாநிதி மாறவர்களாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், தெருவுகளை இறங்கி மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். எந்த தைரியத்தில் போனோம்? நீங்க இருக்கீங்க, அந்த பணிகளை நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த தைரியத்துல தான். எனவே உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.